இன்றைக்கி ஈவினிங் வந்து ஆஃபீஸ்லேருந்து வெளில வந்ததும் ஹஸ்பண்ட் வருவார் கூட்டு போக அப்படின்ற ஒரு ஹாப்பினஸோடு வந்தாச்சு. கொஞ்சம் சன்லைட் இருக்கும்போதே வந்துட்டேன். அதனால தான் இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்ட் கூட வண்டியில் வரல. அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், தலைவர் வராரு, நான் அவர் கூட போய்க்கிறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வந்திருக்கும் போதே அவருமே வந்துட்டார். அப்படியே வந்தாச்சு. பசங்க வந்து இன்றைக்கி வீட்டில் இருக்காங்க. இன்றைக்கி வேறு பிரதோஷம், செவ்வாய்க்கிழமை. ஸோ கோவில் போகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இன்றைக்கி வீட்டுக்கு போனோம். பசங்க டியூஷன் வந்து லீவு, ஒரு 3 டேஸ் லீவுன்றதுனால வீட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாமே. அதுவும் இல்லாமல் இந்த பிரதோஷத்துக்கு சிவன் கோவிலுக்கு இந்த மாதிரி போயிட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதனால் கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு கதவை திறந்ததும் எவ்வளோ ஒரு பெரிய சர்ப்ரைஸ், ஷாக்கிங் பாருங்கள். வீடு வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு 2-3 நாளைக்கு இப்படி தான் இருக்கும். அடித்து திருத்தி தான் அதை மாற்றணும், வேறு வழி கிடையாது. சரி கோவில் போகிறோம், சாரீ கட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் சிம்பிளாக ஒரு காட்டன் சாரீ கட்டிட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். பசங்க வந்து பக்கத்தில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நானுமே ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ரெடினா பெருசாக ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரே ஒரு க்ரீம் போடுவேன். ஒரு சாஃப்ரான் க்ரீம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காடு மாதிரி இருக்க தலையை வந்து சிக்க உடச்சி சீவணும். முடி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பழைய முடி அளவுக்கு எப்போ வளரும்னு தெரியல. கரெக்டாக 2 வருஷம் ஆகுது மொட்டை போட்டு. ஃபேஸ்புக்கில் அந்த போஸ்ட் போட்டிருந்தேன், இப்போ தான் மொட்டை போட போகிறீங்களான்னு எல்லோரும் கேட்டிருந்தாங்க. இல்லை, நான் கரெக்டாக 2 வருஷம் ஆகுது. 2024 ஆகஸ்ட் 15 அந்த 2 டேஸ் லீவில் திருப்பதிக்கு போய் ஒரு வேண்டியதற்காக மொட்டை போட்டு வந்தேன். 2 வருஷத்துக்கு முடி இவ்வளோ தான் க்ரோ ஆகிருக்கு. பழைய அளவுக்கு முடி எப்போ வரும்னு சொல்லிட்டு நானுமே பார்த்துட்ருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ரீம் போட்டு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நெத்தியில் குங்குமம், ஒரு சந்தனம், அவ்வளோதான். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா போட மாட்டேன். லைட்டாக கொஞ்சம் லிப்ஸ்டிக் போடுவேன், அப்புறம் பர்ஃப்யூம் போடுவேன். போட்டு நான் கோவிலுக்கு கிளம்பிட்டேன். அதுக்குள்ளே தலைவருமே குளித்து ரெடி ஆகிட்டார், பசங்களுமே ரெடி ஆகிட்டாங்க. சரி போகலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பும் போதே மணி 7 ஆகிடுச்சு. தெரியும் பூஜைலாம் முடிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் சாமியாச்சும் கும்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் கிளம்புனோம். ஒரு வழியாக கோவில் வந்துட்டோம். நினச்ச மாதிரியே பூஜைலாம் முடிச்சிருந்தது. கூட்டமும் கம்மியாக இருந்தது. யூஸ்வலாக பூஜை டைமுக்கு வந்தோன்னா இந்த கோவிலில் அவ்வளோ கூட்டம் இருக்கும். பட் இப்போவுமே வந்து க்யூவில் நின்று சாமி பார்க்குற மாதிரி தான் இருந்தது. இந்த கோவில் எங்கே அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இரும்ப ரோட்டில் இருக்க புகழ்பெற்ற சிவன் கோவில் தான். முன்னாடியெல்லாம் அடிக்கடி வருவோம், இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்கள் யாராவது இந்த கோவில் பக்கத்தில் இருக்கீங்க, இந்த கோவிலுக்கு வருவீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். கோயிலில் சாமி கும்பிட்டு அப்புறம் பூ கொடுத்தாங்க, அதை தலையில் வச்சுக்கிட்டு விபூதி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். அப்புறம் இங்கே வந்து ஒரு கிணறு கூட இருக்கும், பக்கத்தில் குளமும் இருக்கும். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அட்ராசிட்டி பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து பாப்கார்ன் கடை இருந்துச்சு. அங்கே வந்து ஆளுக்கு ஒரு பாப்கார்னும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பும்போதே வந்து ஒரு 8 ஆகிற சிச்சுவேஷன் இருக்குது. மேடம் எங்கே நின்னாலும் டான்ஸ் தான், ஒரே டான்ஸ் தான். அப்புறம் பக்கத்தில் பூத்துறையில் வந்து இன்னொரு சிவன் கோவில் இருக்குது. சரி வந்துட்டோம், அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு சாமியை பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயுமே வந்து பல வருஷம் ஆகுது. எல்லாமே பக்கத்தில் நியர்பை தான். பட் வரதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அமையணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து அமையவே மாட்டேங்குது. இன்றைக்கி வந்துட்டோம், இந்த கோவிலையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த கோவிலையும் போயிட்டு சாமி கும்பிட்டோம். யாருமே இல்லை, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து கிளம்பிட்டோம். சரி டைம் ஆகிடுச்சி, சாப்பிட்டு போயிடலான்ட்டு. நான் வந்து இட்லி வாங்கி சாப்பிட்ருந்தேன், நானும் சின்ன பாப்பாவும். அப்புறம் தலைவரும் பெரிய பாப்பாவும் வந்து சப்பாத்தியும் வடகரியும் வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. இந்த கடையில் வந்து டிஃபன் ரொம்ப நல்லாயிருக்கும், வீட்டில் செய்கிற மாதிரி. அதனால் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வயிற்று அங்கேயே நிரப்பிக்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா மாவு காலி ஆகிடுச்சு வீட்டில். இதுக்கப்புறம் வந்துட்டு டிஃபன் எதுவும் செய்ய முடியாதுல்ல, அதனால தான். வந்ததும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தூக்கத்தை போட ஆரம்பித்தாச்சு. இதுக்கப்புறம் விடிஞ்சு அடுத்த நாள் வந்து ஓடணும் இல்லையா, அதுக்கான எனர்ஜியை ஏற்றலான்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.